அவனை நினைச்சு நினைச்சு ஒரு நாள் கூட எனக்கு நிம்மதியே இல்ல. ராத்திரியானா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏதேதோ யோசனை, பயமாவே இருக்கு. தனத்துக்கிட்ட அவனை பத்தி கேட்டாலும் சண்டை போடுறா, கோவப்படுறா. அவகிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றா. அப்ப நாம யாருக்கிட்ட தான் இதெல்லாம் கேட்கறது? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல கையல். ஒரு பக்கம் தேவியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு வேதனையா இருக்கு. அவளை எப்படி மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்க போறோம்னு தெரியல. அன்னைக்கு வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தேன்னு சொன்னல, ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவிய வந்து அவங்க கூட்டிட்டு போகவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இப்போ மூர்த்தி வீட்டுக்கு வராதது எனக்கு இன்னும் கவலையா இருக்கு. இப்படி என் பிள்ளைங்க உங்களுக்கெல்லாம் கடவுள் ஏன் சோதனைக்கு மேல சோதனை தராருன்னே தெரியல. மூர்த்தி வீட்டுல இல்ல, தேவியோட வாழ்க்கையும் என்ன ஆகும்னு தெரியல. இதையெல்லாம் நினைச்சு நீயும் நிம்மதியா வாழ முடியாம இருக்க. கண்ணு முன்னாடி என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்கா நான் உயிரோட இருக்கேன். அம்மா அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முடியல கையல். காலம் பூரா இப்படி ஏதோ ஒரு கஷ்டத்தோடய நம்ம குடும்பம் வாழணுமா? ஹோட்டல்ல வேலை செய்யும் போது என்னால கவனத்தோட இருக்க முடியல. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. தேவியை என் கண்ணு முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் அவளோட எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. மூர்த்திய கண்ணு முன்னாடி பார்க்க முடியலையேன்னு கவலையா இருக்கு. இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு கையல்? தேவி மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழணும், மூர்த்தி நம்ம வீட்டுக்கு வரணும். இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணு கையல். மா, உன்னோட மனநல என்னன்னு புரியுதுமா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தேவியோட வாழ்க்கைக்கும் என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு தாமா இருக்கேன். அதே மாதிரி மூர்த்தி விஷயத்திலயும் என்ன பண்றதுன்னு நான் முயற்சி பண்ணிட்டு தாமா இருக்கேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ ஒண்ணுமே இருக்காது. கவலைப்படாத மா. மூர்த்தி எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பான். நீ மனசு போட்டு இப்படி எல்லாம் குழப்பிக்காத. அண்ணிதான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. என்ன அவங்க நம்ம கிட்ட பொய்யா சொல்லிருக்க போறாங்க? நம்மளை விட அன்னைக்கு பாசம் அதிகம் தானேமா. அப்படி ஏதாவது பிரச்சனைல இருந்தானா அன்னிக்கிட்ட அண்ணன் சொல்லிருப்பான்ல, அண்ணியும் நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. ஏதோ வேலை விஷயமா முன்ன பின்ன வரத்துக்கு லேட் ஆகுமே தவிர மத்தபடி வேற எதுவுமே இருக்காது. என்னம்மா அப்படி பாக்குற? நான் தான் சொல்றேன்ல, நீ தேவையில்லாம யோசிச்சு பயப்படாத. இல்ல கையல், நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பெத்தவளா புள்ளைய பார்க்காம மனசு கிடந்து தவிக்குது. அம்மா, இப்ப என்ன, மூர்த்தியை பார்க்கணும், சீக்கிரமா அவனை வர வைக்கணும், அதானே? சரி, நான் அவன்கிட்ட எப்படியாச்சும் பேச முயற்சி பண்றேன். அவனை இங்க வர வைக்கிறேன். அது என்னோட பொறுப்புமா, நீ கவலைப்படாத. மா, வா, வந்து உட்கார். இல்ல நாங்க அவங்க கூட இருமா. ஏய், அடி வாங்க போற நீ அவகிட்ட கூட. அத்தா, சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? இருக்கட்டும், நீங்க எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க. ஏய், இதோ என்னடா சீக்கிரமா வந்துட்ட? இல்லக்கா, வெளியே போயிருந்தேன், அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். ஏய், கொஞ்ச நேரம் வந்து உட்காரு. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கயல், அன்பு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரி, நீ போ. சரி, வா. வெளியே பாரு. சரி, நான் ரூம்ல இருக்கேன். சரி.
அண்ணி அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். சொல்ல அன்பு. அண்ணி எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அண்ணன் எங்க? இவ்ளோ நாள் ஆகியும் ஏன் வீட்டுக்கு வரல? எல்லார்கிட்டயும் சொன்னதுதான் அன்பு. புதுசா உன்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்? அவரு வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இல்ல, அது உண்மையா இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு போன் கால் கூட பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? கொஞ்சம் கூட இது நம்புற மாதிரி இல்லையே. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன அன்பு எதோ பேசிட்டு இருக்க? அவரு என்கிட்ட சொன்னதானே நான் உன்கிட்ட சொல்றேன். நீ ஏதோ என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேக்குற. அண்ணி, உங்க மேல சந்தேகப்பட்டு நான் கேள்வி கேட்கறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க பிரச்சனை. அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். அதுக்கான பதில் உங்களை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். அண்ணி, நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, ஆனா என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. மூர்த்தி என்ன எங்க? அண்ணி, நீங்க எவ்வளவுதான் உண்மையை மறைக்க முயற்சி பண்ணாலும் அதை ரொம்ப நாளா மறைக்க முடியாது. அண்ணி சொல்லுங்க, அண்ணன் எங்க? அது வந்து அன்பு. அண்ணி இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் பயமும் தான் என் சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. அண்ணி, உண்மையாவே என்ன நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணி சொல்லுங்கன்னு சொல்றேன். அன்பு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான். அவரு மும்பைக்கு வேலைக்கு போயிருக்காரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி, அது உண்மையாவே இருக்கட்டும். அவர் எப்ப வேலைக்கு போனாரு? சொல்லுங்க. நீ வேலைக்கு போனாரு சொல்றீங்கல்ல, என்னைக்கு போனாரு? அவர் இந்த ஊரை விட்டு போனார்ல, அந்த தேதி என்ன? அண்ணி, உங்களை தான் கேக்குறேன். அண்ணன் ஊரை விட்டு போன டேட் என்ன?